வேணும்னே ரித்திகா வந்துட்டு இந்திராணியை அவமானப்படுத்துகிற விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரை நீ சொன்னன்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்காங்க. அவங்க தெனாவட்டம் நின்றுட்டுருக்காங்க. உடனே ஐலி அதை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் என்ன தான் சொன்னால் நாங்கள் நின்றுட்டு இருந்தால டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா இந்திராணி வந்துட்டு, இங்கே பாரு ரித்திகா, நீ வந்துட்டு யாரை சொன்னோன்னு தெரியல, ஒரு வேளை ஐலி சொல்லியிருந்தா அது ரொம்பவே தப்பு தான், நீ இனிமேல் இந்த மாதிரி சொல்லாத, ஒரு குடும்ப பொண்ணுக்கு இதெல்லாம் நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே ரித்திகா தெனாவட்டம் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐலியும் அங்கேருந்து போயிட்டாங்க இந்திராணி கூப்பிட்ட உடனே. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஊர்வலம் நடந்துட்டுருக்கு. இந்திராணிக்கு ஐலிக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸர் கால் பண்ணி, அங்கே தான் வருவான், கண்டிப்பாக அவனை பிடிச்சாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக நோட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சிவாவும் ஐலியும் வந்துட்டு வர்மா கண்டிப்பாக இங்கே வருவான்ற மாதிரி சுற்றி சுற்றி தேடிட்டுருக்காங்க. இங்கே வர்மா வந்துட்டு வீடியோ காலில் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஆளுங்க மூலமாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. சிவா வந்துட்டு கண்டிப்பாக வர்மா வரதா இருந்தால் வந்துட்டு இங்கே சொந்தக்காரங்க வரைக்கும் லிமிட்டட் சொந்தக்காரங்க தான் இருக்கிறான், வெளியே ஆளுங்க இல்லை, அதனால் சொந்தக்காரங்க மூலமாக வரமாட்டான், கண்டிப்பாக இங்கே வேலை செய்கிற பேண்டு இல்லைன்னா இந்த கேட்ரிங் அந்த மாதிரி ஆளுங்க மூலமாக தான் வருவான், அதனால் அவங்களெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேர் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள டவுட் பட்டு சிவா விசாரிக்கிறாரு. அப்புறம் அவங்க நார்மலான ஆளுங்களான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வர்மா பார்த்திங்கன்னா அங்கேருந்து வராரு. ஒரு பக்கம் வர்மா வந்துட்டு அந்த பேண்டு டான்ஸ் ஆடுறவங்க மாதிரி வராரு. வந்தவர் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் ஐலியும் கூப்பிட்டு, ஐலி சிவாவை கூப்பிட்டு இந்திராணி டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அவங்களுமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க சித்தி ஆத்தியும் செம காண்டாயிட்டுருக்குறாங்க. இருக்கு இவளுக்கு கல்யாணம் முடிட்டோம், நல்லபடியாக எல்லாம் முடிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வர்மா வந்துட்டு கால் பண்ணி கபிலனை பார்த்தோன்னே கபிலன் வந்து வர்மாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. அவர் திருன்னு முழிக்கிறதுலேயே ஐலி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வர்மா இங்கே வந்துட்டுருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மூஞ்சை கட்டிக்கிட்டு வர்மா இங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. 1 2 3ன்னு எண்ணிட்டு டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. அவங்க அப்பாவை திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கபிலன் கத்துறாங்க. என்னடா ஆச்சு, எங்கே சித்தப்பாவை காணோன்னு இந்திராணியும் தேட, இன்றைக்கி ரொம்ப அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு தோணுது, நான் போய் அப்பாவை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு கபிலன் ஒரு பக்கம் போயிடுறாங்க. எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. ஐலியும் சிவாவும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வர்மா கிட்டே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கள் அப்பா விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வர்மா, இங்கே பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வர்மா வழக்கம் போல் இது பண்ணி கபிலை இது பண்ணி விட்டுடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த சிவா வந்துட்டு எல்லாரையும் அடித்து, அப்போ வந்துட்டு அவர் முகத்தை கட்டிக்கிட்டு வந்திருக்காரு. போலீஸ் ஆஃபீஸராக வரனால எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் சிவாவால் அவங்க அடக்க முடியல. அப்போ ஐலி வராங்க. ஐலி வந்து அவங்க எல்லாரையும் கவனிக்கிறாங்க. அப்புறம் ஐலி முகத்தில் இருக்க அந்த கர்ச்சீஃபை எடுக்கிறதுக்காக வர்மா ட்ரை பண்ண, வர்மா முகத்தில் இருக்க மாஸ்க் எடுக்க இவங்க ட்ரை பண்ணுறாங்க. மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வர்மாவோட ஆள் வந்துட்டு வர்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்துட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றி இது பண்ணுறாரு. யார்ப்பா தம்பி நீன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா முகம் மறைஞ்சிட்ருக்கனால எதுவுமே சொல்லாமல். அப்புறம் அவர் கை அடிபட்டிருக்கிறத வந்துட்டு அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு. அப்போ கர்ச்சீஃப் எடுத்து கட்டி விடுறாரு. அப்போ அவர் கையில் இருக்க மோதிரத்தை பார்த்துடுறாங்க நம்ம சிவா. இவர் தான் நம்ம அப்பாவான்னு சந்தோஷப்பட்டு கலங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்து ஐலிக்கிட்டே எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அழுது இது பண்ணுறாங்க. அப்புறம் கபிலனோட அப்பா தான் என்னோடய அப்பான்னு சொன்னோன்னே, நான் போய் சொல்லி அப்பாவை திருப்பி கொடுங்கன்னு கேட்க போகிறேன்னு சொல்ல, இல்லை இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதுவும் அவர் பையனுக்கு தான் இருக்குது, இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பாகிடும், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஐலி சொல்ல சரின்னு அமைதியாகிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு கபிலன் வந்துட்டு அவங்க அப்பா வந்தவொடனே அவரும் வந்துடுறாரு. கபிலன் தான் காப்பாற்றி கூட்டின்னு வந்தான்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் கபிலன் காப்பாற்றல, இந்த பையன் தான் காப்பாற்றினான்னு சொல்லி காமிக்கிறாரு. அதுக்குள்ளே அங்கேருந்து நம்மளோட சிவா போயிடுறாரு. ஒரு பையன் முகத்தில் இது கர்ச்சீஃப் கட்டிகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்றது தெரியல. சரி எப்படியும் நல்லபடியாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கபிலனும் ரித்திகாவும் வராங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சடங்கெல்லாம் பண்ணோம். நாத்தனார் வந்துட்டு பாத பூஜை பண்ணி தான் உள்ளே கூட்டிகிட்டு போனோம் மருமகளன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக கபிலனோட தங்கச்சியை கூப்பிட, இல்லை எனக்கு வந்துட்டு என் பெரிய நாத்தனார் இந்திராணி தான் எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி வேணும்னே அவங்கள இவங்க காலில் விழ வைக்கிறதுக்காக காலை பிடிக்க வைக்கணுன்ட்டு ரித்திகா இதெல்லாம் பண்ணுறாங்க. கேட்டு இல்லை இதெல்லாம் முறை கிடையாது, கபிலனோட சொந்த தங்கச்சி இவ தான் பண்ணணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம ரித்திகா வந்து எனக்கு அவங்க தான் பண்ணணும்னு சொல்ல, இந்திராணி வந்துட்டு இதில் போய் என்ன இருக்குது, நான் பற்ற பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டு வாங்கிக்கிட்டு வந்து முறைச்சிக்கிட்டே அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்து ஐலியுமே கடுப்பாக வராங்க, ரித்திகா வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லி. ரித்திகாவோட அம்மாவுமே சொல்லியும் ரித்திகா கேட்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.